நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆராதனை நம்மோடு கூட ஈடுபடும்படியாக தேவன் எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி நம் நடுவில் ஊற்றப்படும்படியாக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்துமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும், எல்லா அதிகாரத்தனத்தையும், எல்லா துரைத்தனத்தையும், வானமுடது எல்லா பொல்லாத சத்தருடைய கிரியைகளையும் வானத்தின் கீழே பூமியின் மேலே சர்வ அதிகாருடைய இயேசுவின் நாமத்தினாலே பலவானை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஐயா. விடுதலையோடுமே பாடி ஆராதிக்கூடிய பலனை எங்களுக்கு தருவீராக, கிருபைகளை எங்களுக்கு தருவீராக, வல்லமை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய குற்றங்களை குறைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் நடுவிலே நீர் உலாவி ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே மகிமையான காரியத்தை செய்ய போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். தேவாதி தேவன் எங்கள் நடுவிலே உலாவி ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த கருத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்ப முதல் முடிவு வரை இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதும் இல்லை காண்பதும் இல்லை என்று சொல்லி அந்த மகா வல்லமுள்ள தேவனே, அந்த பரலோக ராஜாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனே, 7 கொத்து விளக்கு மதிலே உலாவுகிற தேவனே, மகத்து உள்ள தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, நம்ம யாவரும் பாடி மகிமைப்படுத்துவோமாக. சம்பூரண என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினே. சம்பூரண அழகுள்ளோ என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினே. பூரண அழகுள்ளவர் பூவிருந்தன் வாழ்க்கையில் தீரே போதும் வேறே வேண்டாம் என்ன நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வரைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வரைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவர் பூவிருந்தன் வாழ்க்கையில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்க
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனை என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவிருந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. தேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. தேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிரத்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனிக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனிக்கின்றே. பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. தேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. தேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிருந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூவினில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் எதை வேணுமான இழப்பேன், இயேசுவை நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் இயேசு தான் எனக்கு தெய்வம். அல்லேலூயா. இயேசு தான் என் ரட்சகர். அல்லேலூயா. இந்த உலக கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, உலக கொடுக்கிற சிற்றின்பத்தை போல அல்ல, உலகத்தில் இருக்கிற ஆசபாசங்களை போல அல்ல. இயேசுவின் அன்பு அது விசேஷித்த அன்பு. கரங்களை தட்டி அந்த தேவனை சொல்லி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. அவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் எங்களை நடத்தும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் என்று சொல்லி
நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி ஆமென், க்ளோரி, அதில் தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் வந்து உலாவ வேண்டும். அப்படி நாங்க தேவனை ஆராதிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவ பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவ பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவ பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவ பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் என்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் என்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவே வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவே வீச செய்வே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவை வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவை வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ, வந்தாவி மாறி ஊட்டுவே. வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊட்டுவே. கரங்களை உயர்த்தி தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊட்டுவே. வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊட்டுவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ.
மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. நின்று தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எல்லாரும் எழுதி நிற்போம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜீவனுள்ள தேவனே வாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்தமுள்ள தேவனே, எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், அது ஜீவனுள்ள தேவனே, நீங்க வாங்கப்பா, எங்களை ஜீவ பாதையில நடத்துங்க, சத்திய பாதையில நடத்துங்க, நித்தியத்துக்கு நேராக நடத்துங்க. எங்க பாதம் கல்லில மோதாதபடி நடத்துங்க, எங்க கால் ஆண்டவரை இடராதபடி எங்களை நடத்துங்க. நீர் ஜீவனுள்ள தேவன் தானேப்பா. ஆண்டவரே, 5 கண்ட மக்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவன், நீர் வழக்காடுகிற தேவன், நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன். நீர் எங்களுக்காக சிலுவையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு மகத்துவமுள்ள தேவன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் பரிசுத்தர், நீர் ராஜாதி ராஜா, நீர் 7 கொத்து விளக்குமதிலே உலாவுகிறவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்று சொல்லி அந்த பரிசுத்தமுள்ள தேவனே நானும் நீங்களும் மையப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சில நிமிடம் நீங்களாகவே, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற ஒரு தெய்வம் அப்பா. பூச்சக்கரம் முழுவதும் அசையாதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்துவமுள்ள தேவன் அப்பா. நீர் ஒரு அசாதாரண தேவன். சமுதிரத்தை கொடுக்குகிறவர் அப்பா, சமுதிரத்தை பிளக்குகிற தேவன் அப்பா, சமுதிரத்தின் மேல் நடந்து வந்த தேவன் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம். உணர்ந்து பாடும். ஹல்லேலூயா. ஏதோ சடங்காச்சாரமாய் நான் நீங்கள் ஆராதிக்க கூடாது. ஆமென். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். Oh God. பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் என்ன வாஞ்சை, உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் என்ன வாஞ்சை. கரங்களை உயர்த்தி
தேடும் ஆண்டவரே, ஆடியார்களுக்கு அருளுமே. பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பரிசுத்த தேவா அபிஷேகியும் சேர்த்து ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. மாமீசமான யாவர் மேலும் உன்னதாவியை ஊற்றிடுமே, மாமீசமான யாவர் மேலும் உன்னதாவியை ஊற்றிடுமே. தாகமுள்ள ஆடியார்மே, தாகமுள்ள ஆடியார்மே, ஊற்றிடும் உந்தன் அபிஷேகமே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், தேவாவும் அன்பினால் பலப்படும். கரங்களை உயர்த்தி உம் சித்தம் போல் நடத்திடும், உம் சித்தம் போல் நடத்திடும், உங்களின் பாதையில் வழி நடத்தும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் என் வாஞ்சை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் என் வாஞ்சை. கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. சத்தம் உயரட்டும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவில நிறைந்து கர்த்தரை துதிங்க. நல்ல சத்தமாய் எவ்வளவு பலத்தோடு கர்த்தரை துதிக்க முடியும். நம் பலத்த சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு அவர் பதில் கொடுத்தார். உங்க சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் நமக்கு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சத்துருவின் பிடரின் மேலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி நீங்க எல்லா கர்த்தரை நல்ல துதிங்க. சில நிமிடம் நீங்களாகவே கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க. உங்க ஆத்மா அவரோடு ஆண்டை ஒட்டி கொள்ளட்டும், அவரை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. என் உதடு அவர்களை கம்பீரித்து பாடும், என் உதடு அவரை கம்பீரித்து துதிக்கும். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர் என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜனை நானும் நீங்கள் உயர்த்த வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. நீ சகலத்தையும் படைத்தவர் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம இந்த உலகத்துல ஒன்றுமே உண்டாக்கலப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த 5 மாத காலம் ஆண்டவரே எங்களை நீங்க நடத்தி வரீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல கரங்களை உயர்த்தணுங்க. நீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பது எங்களுடைய திறமையினால் அல்ல, எங்களுடைய தகுதியினால் அல்ல, எங்களுடைய படிப்பினால் அல்ல, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தினால் அல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லாம் உம்மால வந்தது. சொல்லுங்க, எல்லாம் உம்மால வந்ததப்பா. இன்னைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அன்று உம்மால வந்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் எங்களை நிலைநிறுத்திருக்கிறபடியாக, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியாக, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியாக, ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே உம்மால வந்த ஆசீர்வாதங்களுக்காக, நீர் செய்த உபகாரங்களுக்காக கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி 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 என்று சொல்லி அவரை நன்றி நன்றி இதயத்தோடு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை என்பது மேடையிலிருந்து நடத்துறவங்களுக்கு மட்டுமல்ல, கீழே இருக்கிற உங்களுக்கு தான். அல்லேலூயா. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணினா மட்டும்தான் நீங்களும் நானும் விடுதலை பெற முடியும். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் வந்து வாசம் பண்ணாம, அவர் நம்ம உள்ளத்துல வராம, அவர் கிரியை செய்யாம நம்ம சரீரத்தில் அற்புதம் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது. அல்லேலூயா. கட்டுகள் அவுக்கப்படாது, பலவீனங்கள் மாறாது, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற முடியாது, எல்லா கண்ணநிதிரை ஆவி போகாது. நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறதான விடல, தேவனுடைய பிரசன்னம் உள்ள வருகிறதான விடல, இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்கிற தேவனாய் இந்த ஆராதனை வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வர் சிருஷ்டிக்கு எஜமானன் நீரே என்று சொல்லி அவரை நம்ம எல்லாரும் மையப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம், ஆராதிப்போம். அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கரங்களை தட்டி அவரை மையப்படுத்துங்க.
நல்ல சத்தமாய் ஆமென் ஆமென். ஒரு விடுதலை நம்ம ஆவியாத்மா சரீரத்துல வரணும். அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. நம்மளை கொழுந்து விட்டு எரிய செய்கிற பரிசுத்தாவின் அக்கினி ஹல்லேலூயா நம்மளை பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. நம்மளுடைய சரீரத்தை தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாய் ஒப்பு கொடுக்கிறது ஆராதனை. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு பலவீனங்கள் வராது, உங்களுக்கு சோர்வுகள் வராது, உங்களுக்கு அசதிகள் வராது. பாவத்தை குறித்து நீங்கள் எரிச்சல் அடைவீர்கள், பாவத்தை பார்த்து ஓடுவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அல்லேலூயா நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சத்ருவை ஜெயிப்பீர்கள், சத்ருவின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். மட்டுமல்ல, எருசலேம் அல்லேலூயா யூதாயா சமாரியா உலகம் எங்கும் தேவனுக்கு அல்லேலூயா நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது போல கரங்களை தட்டி சொல்லுங்க, நாங்கள் உமக்கு சாட்சிகளாயிருக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளாயிருந்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல போகிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை எதிர்கொண்டு வருகிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். தொடர்ந்து இருக்கிற பகுதியில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் ஏந்தி கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் உங்களுடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 பக்கம் 745 1 முதல் 16 வசனம் வரைக்கும் பிரதி வசனமாக நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகள் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தில் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. நான் உமது விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னிடத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரிக்கிறேன். உமது கட்டளைகளை நிதானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உமது பிரமாணங்கள் என் மனமெச்சா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நேரம். அருமையான பாஸ்டர் அவர்கள் எப்பொழுதுமே உற்சாகமாக ஆராதனையை நடத்தி கர்த்தருக்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறவர்கள். அதில் பார்க்கிற போது உங்கள் அத்தனை பேரிலும் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த ஆராதனை நேரத்தில் ஒவ்வொரு மேலும் பிரத்யட்சமாய் ஊற்றப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றிருக்கின்ற ஒரு மேலான பாக்கியம். எத்தனை பேருக்கோ கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆராதனையிலே நான் வந்து அமர்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தார் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் வாழ்த்துங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட கொஞ்சம் சிரித்த முகத்தோட பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் வெளியே இருந்து வரும்போதெல்லாம் உங்களை பார்க்கும்போது ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த சிஸ்டர் போகிறாங்க, இவங்கள்ட்ட பேசுனா இவங்க பேசுவாங்களா, இவங்க சிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வரும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அப்படியே வரும்போது உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம ஒருமித்து இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிரித்தாலே போதும், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நிச்சயமா சொல்றேன், ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்க வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான சூப்பரான தூக்கம் வரும். நித்திரை அழகாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சந்தோஷம். எப்பவுமே மனுஷனுக்கு தூக்கத்தை கெடுக்கிறதே என்ன தெரியுமா? கவலை. இன்னைக்கு கவலை தான் உலகத்துல நிறைந்திருக்கு. அந்த கவலையை மாற்றுகிற ஒரே ஒரு இடமாக கர்த்தர் இந்த அவருடைய சன்னிதானத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனையில நீங்க வாருங்க, உள்ள வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே எப்படி இருக்காது, நம்ம எண்ணத்துக்குள்ள இருக்காது. அப்படி ஒரு சந்தோஷம். அப்பந்தான் நினைப்பாங்க, இங்கே ஒரு கூடாரத்தை போட்டுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, கூடாரத்தை போடலான்னு சொன்னா எல்லாம் ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை தான். ஆனா அப்படியெல்லாம் கூடாரம் போட முடியாது. ஆண்டவர் கொண்டு வரும்போதெல்லாம் இந்த கூடாரத்தை எங்க போடணும்னா இங்க போட்டிருக்கணும், உள்ள போட்டிருக்கணும். அப்போ அந்த கூடாரம் நம்ம போற இடமெல்லாம் நம்மோட கூட இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள எப்பொழுது நித்திய மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அதான் கர்த்தருக்குள்ள நம்ம வாசம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவர்களாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வந்த ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது மிக்க சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த இடத்திலிருந்து விருதாவாக அனுப்ப மாட்டார். அவர் ஆசீர்வதித்து தான் அனுப்ப போகின்றார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தினுடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக பெற்று அதை தியான பொருளாக நாம் வைத்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பல நிலைகளிலே சீஷர்களை, ஜனங்களை சந்தித்தார். 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின போது ஒரு அறைக்குள்ளாக சீஷர்கள் பயந்திருந்தார்கள். அந்த அறைக்குள்ள இயேசு போய் அவருடைய பயத்தை எல்லாம் மாற்றினார். பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பயத்தை மாற்றுகிறவர். ரெண்டாவதாக பார்க்கிற போது ஒரு சீஷன், அவருக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவர் சொன்னார், அவர் காயத்துல கை போட்டு பார்த்தாதான் நான் என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்னு சொன்னார். அந்த சீஷனுக்கு என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? நீ நம்பலன்னா போப்பா, எத்தனை பேர் நம்புறாங்க போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கைவிடவில்லை. அப்படிப்பட்ட அந்த சீஷனையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்மெல்லாம் இவ்வளோ அழகாக திரும்பவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரம் நம்மளும் சந்தேகப்பட்டிருப்போம். நமக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யலை, அதை செய்யலை, இதை செய்யலைன்னு சந்தேகப்பட்டிருப்போம். அந்த சந்தேகப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, கைவிடவில்லை. கண்ணோக்கி பார்த்து திரும்பவும் நமக்கு தரிசனமாகி நம்முடைய சந்தேகத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா சந்தேகப்பட்டிருந்திருப்போம்னா என்னைக்கோ விட்டுட்டு போயிருந்திருப்போம். திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மிடத்துல வந்து அவரை நம்மிடத்துல ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அடிக்கடி அவர் வந்து நமக்கு அவரை ப்ரூஃப் பண்றதுனால தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமே, நிரூபித்து கொண்டிருக்கிறார். ப்ரூஃப் பண்றேன்னா என்ன? கர்த்தரே தெய்வம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ங்கிறத அவர் அடிக்கடி வந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? அநேக நேரம் நம்ம பலவீனமா இருக்கிற நேரத்தில் நமக்கு சுகத்தை தந்து அவர் சுகமாக்குகிறவராய் தன்னை நிரூபிக்கிறார். நம்ம கஷ்டப்படுற போது நமக்கு உதவி செய்கிறவராய் நிரூபிக்கிறார். கவலையோடு இருக்கிற போது நம்மளை தட்டி கொடுத்து அவர் அப்படி நம்ம தன்னை நிரூபிக்கிறார். சமாதானம் இல்லாம சில நேரம் இருப்போம். ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம், இல்லை எங்கேயோ கேட்கிற ஒரு பிரசங்கம், ஒரு பாட்டு மூலம் அவர் நல்லவர் என்பதை என்ன செய்கிறார் தெரியுமா? நிரூபிக்கிறார். அப்படி அடிக்கடி நிரூபிக்கிறதுனால தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவரை விடாம பிடிச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் பரலோகத்துல நம்ம கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தன்னுடைய ஆவியை நம்ம மேல ஊற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தம்முடைய வல்லமையை நம்ம மேல ஊற்றி கொண்டே இருப்பார். அந்த இயேசு இந்த மாலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச போகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நாம் அதை தியானித்து வருகிறோம். இந்த மாலை வேளையிலும் நாம் இதை படித்து இந்த நாளுக்குரிய செய்தியை ஜெபத்தோடு நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் சீஷர்களோடு நின்ற மற்றவர்களோடு ஆண்டவர் அவர் பேசின காரியம், குறிப்பாக சீஷர்களிடத்திலே அவர் அழுத்தமாக பேசின ஒரு காரியம், நீங்கள் உலகத்திலே எனக்கு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்கே அழுத்தமாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சி உள்ளவர்களாக இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன்.
ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மோசே அங்கே அவர்களை அழகாக நடத்தி வருகின்றார். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது திரும்பவும் எகிப்தை திரும்பி பார்த்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல வருகிற போது எங்களை நடத்துவதற்கு தெய்வம் இல்லை, எங்களை ஏதாகிலும் ஒன்றை கொண்டு நடத்துங்கள் என்று சொல்லுகிற போது ஆரோன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு கண்டுகுட்டியை உருவாக்கி விட்டார். அதனால அவருடைய சாட்சி என்னன்னா, ஆண்டவர் மேலே இருந்த சாட்சி இப்ப ஏதோ ஒரு பிம்பத்திற்கு மேலே, ஒரு விக்கிரகத்திற்கு மேலே போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற போது சீஷர் இடத்துல சொல்றார், நீங்களும் இந்த உலகத்துல வேற எதையும் வச்சு அதற்கு சாட்சியா இருந்துராதுங்க. அப்படி சொன்ன பிறகுமே கூட இன்றைக்கு பலவற்றிற்கு சாட்சிகளாக தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், யாருக்கு சாட்சினா எனக்கு. அந்த எனக்கு என்று சொல்லுகிறது யார் தெரியுமா? மரித்து நமக்காக பாடுகளை பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரே, அந்த இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. அதனால தான் அவர் இந்த வார்த்தையை மற்ற நாட்களில் மற்ற இடங்களில் அவர் பேசி இருந்தாலும் கூட உயிர்த்தெழுந்த பிறகு திரும்பவுமாக வந்து அவர் அழுத்தமாக சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். அன்றைக்கு சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மிடத்திலும் ஆண்டவர் பேசுகிறார், நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் 3 விதமான ஒரு சாட்சியை வேதத்தை படிக்கின்ற போது பல சாட்சிகளை, பழைய ஏற்பாட்டிலும் சாட்சிகள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சாட்சிகள் இருக்கிறது. அவையெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் காலம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புஸ்தகத்திற்கு ஒரு பெயர் உண்டு. இது என்ன தெரியுமா? ஒரு நல்ல சட்ட புஸ்தகம். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இது என்ன புஸ்தகம்? சட்ட புஸ்தகம். அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகம் ஒரு சாட்சி புஸ்தகம். ஆமென் சொல்லுங்களா. சத்திய வசனம் அடங்கி இருக்கிறது இந்த புஸ்தகத்திலே. இது ஒரு சட்ட புஸ்தகம். என்ன சட்டம்? நாம் ஆண்டவருக்குள் எப்படி எப்படி வாழ வேண்டும், கர்த்தருடைய வருகையின் போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே கொடுக்கப்படுகிற சட்டத்தின்படி. என்ன சட்டம்? ஆண்டவர் எல்லா சட்டத்தையும் உடைத்துட்டு இயேசு 2 அன்பின் சட்டத்தை, அன்பின் கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த சட்டம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல சட்டம் போடுறது போல சட்டத்தை போட்டுட்டு மாற்றி போடுறது அல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு கற்பனை, இந்த காரியத்தை நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவரோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சொன்னேன், இது சாட்சியின் புஸ்தகம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நீதிமான்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி. பாசிட்டிவ் கேரக்டரை குறித்து ஆண்டவர் இங்கே சாட்சியாய் சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்களை போல நடவுங்கள். அல்லேலூயா. நெகட்டிவ் கேரக்டரை பற்றி சொல்லுகிற போது இவர்களை போல என்ன செய்யாதுங்க? நடவாதருங்கள். அப்ப 2 கேரக்டரும் நமக்கு எப்படி இருக்கு? நடக்கிறதற்கு சாட்சியையும் நடக்கக்கூடாததற்கு சாட்சியும் வேதத்தில் இருக்கிறது. சில கேரக்டர்ல ஒரே கேரக்டர் 2 காரியத்தை சொல்லுவாங்க. ஆமா, குறிப்பா சிம்சோனை எடுத்துட்டோம்னு சொன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சாட்சியும் இருக்கு, நடக்கக்கூடாத சாட்சியும் இருக்கு. சாலோமோனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய சாட்சியும் இருக்கு, கடைபிடிக்க கூடாத சாட்சிகளும் இருக்கு. இப்படி அநேகத்தை நாம் பிரித்து அதை படித்தோம் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் சாட்சியாக, எப்படிப்பட்ட சாட்சியாக நாம் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அதை தெளித்து பார்க்கிற போது அநேக காரியங்கள் வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக 3 தலைப்புகளை பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு அந்த தலைப்புகளின் அடிப்படையிலே 3 கேரக்டர், 3 பேரை நாம் சாட்சியாக எடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எப்படி சாட்சியாக இருந்தார்கள் என்பதை நாம் குறிப்பாக அதை தியானிக்க போகிறோம். முதலாவது சாட்சி ஒரு பட்டணத்தாளின் சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டணம், சேலம் ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல நம்ம எல்லாரும் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேற என்னத்த உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த சேலம் பட்டணத்துல நம்ம எல்லாம் யாரு? அப்படி சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க வீட்டுல வந்து கேட்டாதான் தெரியும் எப்படி சாட்சியா இருக்கிறீங்கன்னு சொல்லி. இருக்கட்டும், நீங்க சாட்சி தான். அதனால தான் சபைக்கு வருகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து. இந்த பட்டணத்திலே நீங்களும் சாட்சி, நானும் சாட்சி. இந்த உலகத்திற்கு கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கு. அதே போல அன்றைக்கு ஒரு பட்டணத்தாள், அந்த பட்டணத்தாளினுடைய சாட்சியை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை படியுங்கள். அப்போஸ்தலர் 9:36 வசனம்.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் அங்கே அவளுடைய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சாட்சி? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அங்கே வேதம் சொல்லுகிறது, யோப்பா என்கிற பட்டணம், இந்த பட்டணத்தாளை குறித்து தான் நாம் பேசுகிறோம். அவர்களுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்கு பாஷையிலே அவளுடைய பெயர் தொற்காள். அப்படி என்று சொன்னால் தபித்தாள் என்கிற அர்த்தம் கொள்ளுகிற, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மான் போன்றவள் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, மான் போல பாக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த பெயருக்கு அர்த்தமே மான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பெயரை கொண்ட இந்த சகோதரி அந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொற்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சியாக இருந்தார்களாம்? நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகளாக இருங்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எதையெல்லாம் செய்தேனோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். நான் அன்புள்ள ஆண்டவர், இயேசு அன்புள்ளவர், நீங்களும் அன்பு காட்ட வேண்டும். நான் மன்னிக்கிறவர், நீங்களும் மன்னிக்க வேண்டும். நான் ஆண்டவர் செய்த அவருடைய சாயலை, அவருடைய எல்லா விதமான சுபாவங்களையும் ஆண்டவர் நம் மூலமாக எதிர்பார்க்கிறார். அதை தான் சொல்லுகிறார், நான் செய்கிற இந்த காரியங்களுக்கு இதை போல எனக்கு சாட்சிகளாக இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் சாட்சியா இருக்க வேண்டும். இந்த தொற்காளை குறித்து சொல்லுகின்ற போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆமென். வேதத்திலே இயேசு நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படியுங்கள். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட, தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படியானால் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகின்றார், தேவன் இயேசுவோடு கூட, பிதா இயேசுவோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறது. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். நம்ம இயேசு அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? அப்படிப்பட்டவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். யாக்கோபிலே 1வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படிக்கிறோம் அல்லவா? நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு ஒரு நன்மைகள் உண்டாகிறது என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகள் உண்டாகும். அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிக்கின்ற போது இப்பொழுது இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். படியுங்கள். அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாதிருந்ததில்லை. அவர் ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட சாட்சிகளை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை. என்ன சாட்சி? அவர் நன்மை செய்து வந்து, அவர் செய்த நன்மை என்ன? வானத்தில் இருந்து மழையை பொழிகிறார், செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருகின்றார், ஆகாரத்தினால் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இவைகளின் நிமித்தம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷத்திலே நிரப்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. கர்த்தர் கொடுத்த இந்த நன்மைக்காக. அப்படியானால் சந்தோஷம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மை. மழை பெய்யுதுன்னு சொன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? இப்போ சென்னை பட்டணத்துல மழையை பார்த்தாலே ஐயோ வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா ஒண்ணு தெரியுமா, மழை வந்தாலே ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் காலங்களின் செழிப்பை நமக்கு கொடுப்பதற்காக, இந்த காலங்களின் சீதோஷண நிலைகள், எத்தனை பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறவருடைய சருமங்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பு இங்க ஜபத்திற்கு கொண்டு வந்த சில பிள்ளைகளுடைய தலை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவங்களெல்லாம் அந்த தலையை, அந்த கை சண்டை கிளாஸ் அவங்க எடுக்கிறதுனால தெரியும் எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு வேதனை அனுபவித்தார்கள் தெரியுமா? ஏன் அன்றன்றாடு வேலை செய்கிறவர்கள் எல்லாம் வெளியே போகிற போது வெயிலின் உஷ்ண காலம், இருதயம் புலம்பலிலும் அழுகையிலும் நிரம்பினது. ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் மழையை கொண்டு வந்து இப்ப என்ன நிரப்பி கொண்டிருக்கா தெரியுமா? இந்த இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புகிறார். அல்லேலூயா. இது யாராலும் நடக்கிற காரியம் அல்ல, இயேசு நமக்கு செய்கிற நன்மையினாலே நாம் உணர்கின்ற காரியம். அப்படியானால் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 13ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 13:6 இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற போது நம்ம என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கொஞ்சம் கை தட்டி பாடுவோமா? நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், சத்தமா, நாங்க நல்ல சத்தமா பாடுங்க. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஒரு முறை கூட சொல்லுங்க, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் என்ன செய்வோம்? அவரை. அப்ப ஆண்டவர் ஒரு நன்மை செய்தார் என்று சொன்னால் நம்ம வீட்டில் போய் உட்கார்ந்திருந்து நம்ம என்ன செய்யணும்? அவரை துதித்து பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒரு நன்மை செய்துட்டாருன்னு சொன்னா 4 வருடம் நம்ம முதலாவது ஆமேன் என்ன பொதுவாக ஊர்ல சொல்லுவாங்க, ஊரெல்லாம் போய் கொட்டடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. நல்லதுதான், சாட்சியை சொல்லுவது நல்லதுதான். ஆனால் முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்லது செய்த உடனே அவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க இந்த நன்மை எனக்கு செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் அதை வாடிக்கையாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு நல்லது செய்து நடந்து விட்டது என்று சொன்னால், இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரி ஒரு சாட்சி எழுதி கொடுத்தாங்க. என் பிள்ளைகளுக்காக ஜபித்தேன், அவங்க +2ல 10th பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. நன்மை செய்ததற்காக உடனே ஆண்டவரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம சபையில நல்ல சாட்சி சொல்றீங்க, என் பிள்ளைக்கு திருமணத்திற்காக ஜெபம் பண்ணி திருமணத்தை முடித்து கொடுத்தார். நன்மைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம். ஆமென். தேவன் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதிக்கிற போது ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுவார். அவர் நன்மை செய்ததாய் மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? படியுங்கள் அந்த வசனத்தை. நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். போதும். நம்ம எதுக்கு படிக்கணுமா? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஐயா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். சிலர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ ஆனாலும் என்ன செய்துட்டே இருப்பாங்க? படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ படிக்கிறது யாரு? பிள்ளைகள் படிக்கிற காலம். ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நம்ம எல்லாரும் படிக்கிறதுக்கு போகணுமா? என்ன படிக்கணுமா? நன்மை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. படிப்புக்கு ஒரு முடிவே கிடையாது, படித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் அநேக காரியத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு வேலையிலையும் நம்ம போய் இருந்தோம்னு சொன்னா அந்த வேலையில நம்ம முழுவதும் என்ன செய்ய முடியாது? தேறினவர்களாக இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை செயலை செய்தாலும் அதுல முழுமையாய் தேர்ச்சி பெற்றவர்கள் கிடையாது. பிரசங்கம் பண்ணுகிற நாங்களும் பிரசங்கத்துல பைபிள்ல முழுமையா என்ன செய்யல? தேரவில்லை. அதுல படிக்கணும். இன்னும் படித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் படித்து 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 அந்த வேதம் என்ன சொல்லுகிறதுங்களை தேடி பார்க்க வேண்டும். சிடி ஸ்டட், அவர் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் இதுல பெரிய கேப்டனாக இருந்தவர், பெரிய ஜாம்பவான். அவர் இறங்கின களத்துல இறங்கினாலே அவ்வளவு எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள்.
ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ள எல்லா விளையாட்டுத்துறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஆண்டவர் நல்லவர், அவரை குறித்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு தான் நாடு நாடாக போவேன், அவருக்கு நான் சாட்சியாக வாழ்வேன் என்று சொன்ன அந்த சிடி ஸ்டட் என்ன தெரியுமா, மரிக்க போகிற அந்த மரண படுக்கையிலே படுத்து கிடக்கிற போது ஒரு நாள் எழும்பி முழங்கால் படியிட்டு அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு வேத புஸ்தகம், அங்கேயும் அக்கு வேற ஆணி வேற கிழிஞ்சும் அப்படி இருந்த ஒரு பழைய ஒரு நல்ல அவர் பயன்படுத்தி கொண்டே இருந்த ஒரு வேத புஸ்தகம். அந்த வேத புஸ்தகத்தை அப்படியே மங்கலான கண்ணிலையும் புரட்டி புரட்டி ஒவ்வொரு பேப்பராக எடுத்து படித்து கொண்டிருந்தாராம். அப்படியே வீட்டு வேலைக்காரன் சிடி ஸ்டட்டிடத்துல வந்து கேட்டாராம், ஐயா நீங்களே பலவீனமா இருக்கிறீங்க, என்னத்தை இப்ப எடுத்து, இதுதான் நீங்க வேத புஸ்தகத்தை தான் எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களே, இந்த வேத புஸ்தகத்துக்கு சாட்சியா தானே நீங்க இருக்கிறீங்க, அப்படி இருக்க இந்த பலவீனமான நேரத்துல என்னத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறீங்க? அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அதற்கு சாட்சியாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் படித்து படித்து அதன்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்குள்ளே ஒரு பாரம் என்ன தெரியுமா, எங்கோ ஒரு வேத வசனம் என் கண்களுக்கு மறைவா இருந்து அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்து இருக்கிறேனோ என்று தேடி 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 பார்க்கிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்திற்கு கூட நான் கீழ்ப்படியாதவன் அல்லது சாட்சி இல்லாதவனாய் நான் மரித்து போய் விடக்கூடாது என்பதற்காக தேடி தேடி பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் தேடி பார்த்தேன், எல்லா வசனத்துக்கு சாட்சியாக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினானா? எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனத்தின்படி நடக்கும்படி அது சொல்லுகிறது, இது நன்மை செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள், அதனாலதான் இதுல தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை நல்லா படியுங்க, இந்த வேத வசனத்தை படித்து ஆராய்ந்து பாருங்கள், அதிலே அநேக அதிசயங்கள் இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்ல, உங்களுடைய வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யுங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நன்மை செய்ய என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நன்மை செய்ய படிங்க. கோபத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் படிக்கணும், இன்னும் நல்லது செய்ய நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நல்லது செய்கிறவங்க தான் நம்ம நன்மை செய்கிறவங்க, ஆனால் இன்னும் நன்மை செய்யணும். இயேசுவை போல ஆண்டவர் எப்படி நன்மை செய்வாராம் தெரியுமா, பிரதிபலன் எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி நன்மை செய்வாரான்னு தெரியுமா, அவரை நிந்திக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர். செய்ய முடியுமா? அவன் நிந்திச்சுட்டு இருக்கான், பக்கத்தில் இருக்கிற கள்ள அவனை நிந்திச்சுட்டு இருக்கிறாங்க, எதிரெல்லாம் இருக்கிறவன். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாராம் தெரியுமா, பிதாவை இவர்களை மன்னியும், அவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஒரு கள்ளன் அவரை நிந்திச்சு நிந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தவன், ரெண்டு பேரும் நிந்தித்து பேசி கொண்டிருந்தவன் தான். ஆனா கொஞ்ச நேரத்துல சொல்ற, ஆண்டவரே நீங்க போகும்போது என்னை நினைச்சு பாருங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்ன, இவ்வளவு நேரம் நீ என்னதான்டா பேசிக்கிட்டு இருந்தா, உனக்கு நான் தருவனாகும், நீ நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி சபிக்கவில்லை. அந்த கள்ளனுக்கு நன்மை செய்தார். இந்த உலகத்துல இன்னும் நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, அவன் மரித்த உடனே பரதேசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு அங்க என்ன போட்டிருக்கு, ஒரு போட்டிருக்காமா? போட்டிருக்கா போடலையா? அல்லேலூயா. உங்களுக்கு பலன் என்ன? அடுத்தது என்ன சொல்லி இருக்கு, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை என்ன எங்க போட்டிருக்கு, நன்மை பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு, எப்படி தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? இந்த கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கு. இது ஆன்சர் எங்க இருக்கு தெரியுமா? அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வர, அப்ப யாருக்கு தாயா நன்மை செய்ய வேண்டும்? அதே இயேசு சொல்லுகிறார் 22வது வசனத்திலே. ஹல்லேலூயா. படிங்க 27வது வசனத்திலே. 27வது வசனத்திலே இயேசுவே அதற்கு பதிலை சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹலோ, யாரை சிநேகிக்கணுமா? சத்துருக்களை. ஆமென். அப்படியே ஆமென் என்னது, நம்ம எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் ஆமேன்னு சொல்லிடுறோம். ஆனா வசனத்தை கவனமா கேளுங்க. உங்கள் சத்துருக்களை, யார் சத்துரு?
உடனே சொல்லிடுறாங்க வீட்டாரே சத்துரு. இப்போ அது ஒரு பெரிய வழக்கமாய் போச்சு. ஆமாயா, எங்க வீட்டார் என் குடும்பத்தார் தான் எங்களுக்கு சத்துருவா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரையும் பகைக்காதுங்க, எல்லார்கிட்ட அன்பா இருக்கணும். பார்க்குறவங்கள்ட்ட நமக்கு கொஞ்சம் கேடு செய்ய தான் செய்வாங்க, நமக்கு கொஞ்சம் வேண்டாத வேலை, அது உலகம் அப்படிதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்படிப்பட்டவங்களை தேடி தேடி லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம அன்பை காணிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க பொறாமப்படணும், என்னையா இவனை இவ்வளவு அடி அடிக்கிறேன்னு, ஆனாலும் இவன் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப பொறாமப்படணும். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவங்களே நினைப்பாங்க, இந்த குணம் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது முடியாத காரியம் இல்ல, அதுதான் படியுங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தை போல நம்ம வாழக்கூடாது, உலக மனுஷனை போல வாழக்கூடாது, வித்தியாசமா இருக்கணும். உலகத்துல நிறைய சொல்லுங்க, நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி எல்லாம், அது சும்மா வாய்ப்பேச்சு, உதட்டுல தான் வேற மாதிரி. ஆனா உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள்ளாக வேற மாதிரின்னு சொன்னா என்ன தெரியுமா, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியே வருகிற போது சவுல் வேறு மனுஷனாய் மாறினானாம். அல்லேலூயா. பவுல் கீழே விழுந்து, புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல் சொல்றேன், நான் முதல்ல சொன்னது பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுல். புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல் அங்கே பயணம் போகும்போது ஆண்டவர் அங்கே கீழே தள்ளுகிறாரு. அவர் எழும்பி எல்லா அபிஷேகத்தை பற்றி வெளியே வரும்போது அந்த பவுல் வேறு மனுஷனாய் காணப்பட்டார். ரெண்டு இடத்துல சவுல், ரெண்டு சவுல்களும் வேறு மனுஷனாய் மாறினாங்க. அல்லேலூயா. அது எப்படி ஆயிற்று? கொடூரர்கள் யார் இந்த சவுல, புதிய ஏற்பாட்டு சவுல பாத்தீங்கன்னா கொடூரமான மனுஷன். ஜனங்களை பிடிச்சி இயேசுன்னு சொல்லிட்டாலே போதும், கடகடனை பிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவாரு. ஆமா, அவர்களை கொல்லுவதற்கும் துணிந்தவர். ஸ்தேவானை கொல்லுகிற கல்லறிகிற கூட்டத்தில் இருந்த ஒரு சவுல் கடைசியாக கிறிஸ்துவுக்காக, அல்லேலூயா, அவரை குறித்து நம்ம கடைசியா நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேறு மனுஷனாய் நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும், உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. அப்படி நாங்க பதில் என்ன, இங்க கேள்வி என்ன தெரியுமா, உங்களுக்கு நன்மை செய்யறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்படியானால் யாருக்கு நன்மை செய்ய வேண்டுமா? அங்க படித்தோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்போ இங்க பதில் வந்துச்சு, யாருக்கு நன்மை செய்யணுமா? இப்போ வீட்டுல போனோம்னா நீங்க லிஸ்ட் போடணும். யாரு என்ன லிஸ்ட்? ஆமா, எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. இந்த இன்விடேஷன் கொடுத்தவங்க அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது வீட்டிலே ஒரு சின்ன, இவங்கள சொல்லலை, நான் பொதுவாக சொல்ல, உடனே நீங்க கொடுத்தவங்கள பார்த்து அப்படின்ற எல்லாருமே பொதுவா வீட்டில் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கும்போது அடுத்தால சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காதுங்க. ஆமா, இவங்க அன்னைக்கு நம்மளை அப்படி பேசினாங்களே இப்படி பேசினாங்களே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்லே ரெண்டு விதமான உண்டா கிடையாதா? ஹலோ, இப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம குட்டு வெளியே வந்துடக்கூடாது. இருக்கட்டும், இருக்கும். பையன் சொல்லுவான், ஏம்மா அன்னைக்கு தான் உங்களை அவ்வளோ அவமானப்படுத்தி உங்க தம்பி அனுப்புனாரு, அவருக்கு போய் நீங்க கார்டு வைக்கிறீங்களா? அப்பா சொல்லுவாரு, இவ்வளவு பட்டம் நீ திருந்த மாட்டியா, இன்னும் அந்த வாசல்ல நம்ம போய் முதிக்கணுமா? ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. முடியுமா முடியாதா? சும்மா கொஞ்சம் பக்கத்தில் கேளுங்களா, முடியுமா முடியாதான்னு கேளுங்க. இந்த ஆராதனைக்கு வந்தது குத்தமாயா? இங்க வந்து நாங்க அமைதியா உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு போனோன்னு வந்தது குத்தமாயா? இங்க கேட்காட்டாலும் வீட்டுல போய் கேளுங்க, முடியுமா முடியாதா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் முடியும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது முடியும், பரிசுத்த ஆவி நம்மளை செயல்படுத்தும் போது முடியும். ஒருவேளை ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வாழ்க்கை, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதற்கு என்னால முடியல, ஆனால் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆப்ரேட் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஆப்ரேட் பண்ணுங்கப்பா, நீங்க என்ன செயல்படுத்துங்க, உங்களால என்ன செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிருபைகள் வேணும், அப்படிப்பட்டவர்களை நம்ம பேசணும். ஒருவேளை உலகம் நம்மளை எதிர்க்கலாம், உலகம் நம்மை பகைக்கலாம், உலகம் நம்மளுக்கு பலவிதமான பரிகாசமான காரியங்களை செய்யலாம், ஆனாலும் மனசுல சில நேரம் வேதனைகள் தான் உண்டாகும், மனசுல அவர்களுக்கு விரோதமான பகை உணர்வு உண்டாகும். அதனால கொஞ்ச நேரத்துக்குள்ள அதை மறந்துட்டு, ஆமேன், 2 நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டு திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துல போல ஆண்டவர் சொல்றார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க முதலாவது என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நன்மை செய்கிறது நிமித்தம் நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொற்கால் நன்மை செய்து கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருந்தார். ஆண்டவர் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை படிக்கிற போது அங்கே வார்த்தை இப்படி சொல், நீதிமொழிகள் 3:27,
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் என்ன செய்யாதுங்க? இராதிருங்கள். அடுத்ததாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியரின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். யார் அறுப்பா? நம்ம நன்மை செய்தா யார் அறுப்பா? அதான் பொதுவா சொல்லுவாங்க, வினைய விதைக்கிறவன் எதா இருப்பான், தினைய விதைக்கிறவன் எதா இருப்பான். எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? அப்ப நன்மையை விதைத்தால் எதா இருப்போம்? எதா இருப்போம் சொல்லுங்க? நன்மையை தான் இருப்போம். அல்லேலூயா. நம்ம கைமாறின்றி ஒருவருக்கு நன்மை செய்தால் அவரிடத்திலிருந்து ஒருவேளை நமக்கு பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் செய்கின்ற அந்த நன்மையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் சொல்வேன், நீங்க ஒரு கையினால செய்கிற ஒரு செயலுக்காக ஆண்டவர் அதனுடைய ஆசீர்வாதத்தை பல மடங்காக நம்முடைய தலையிலே, நம்முடைய ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கையில இறங்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அதை செய்யுங்க. யாருக்கெல்லாம் நம்ம இன்னும் நன்மை செய்யல, தீங்கு செய்கிறவர்களா இருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் அநியாயம் செய்கிற காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றை விட்டு ஆண்டவரிடத்தில் செய்யுங்க. ஆண்டவரே, நான் நன்மை செய்கிறவராக இருப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகின்றார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் படித்தோம். அப்படி பார்க்கிற போது நன்மை செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை படியுங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள், நல்ல கவனிங்க, யார் என்று சொன்னால் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இங்க 2 கூட்டம் எழும்புகிறது. அதுல ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? நன்மை செய்த கூட்டம். அல்லேலூயா. அந்த நன்மை செய்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவர்கள் ஜீவன் என்று சொன்னால் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுவோமா? ஜீவன் என்று எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே கிறிஸ்து நமக்கு தருகிற நித்திய ஜீவன், பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியினுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு, இந்த பூமியிலே மரணம் நம்மை சந்தித்த பிறகு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை எழுப்புகிற போது, நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு, இயேசு வரப்போகிறார். அவர் வருகிற நாட்களிலே மரித்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம்? எழும்புவார்கள். அவர்கள் எழும்புகிற நாட்களில் அங்கே வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும், நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சியாய் சொல்லப்படும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து நன்மை செய்ததை போல, இயேசு நன்மை செய்ததை போல நாம் சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிற போது பரலோகத்தில் உங்களை குறித்த சாட்சியை இயேசு சொல்லுவார், இவர்கள் நன்மை செய்து இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நல்லது செய்தவர்கள். அங்க கூட்டத்தில் அங்க போய் நம்மள எந்த விதத்திலும் நெகட்டிவா பேசுறதுக்கு எதுவுமே இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அங்க கொண்டு போகப்படுவாங்க. அதே இது தீமை செய்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கினை என்று சொன்னால் பாதாளம், நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு நரகம் உண்டு, தீமை செய்கிறவர்களுக்கு பாதாளம் உண்டு. எந்த ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்திருந்தாலும் அது நிமித்தம் ஒருவேளை உலகத்தில் தண்டனை கிடைக்காவிட்டாலும் அந்த தண்டனை நம்முடைய ஆமென் கடைசி நாட்களிலே மரணத்துக்கு பிறகு நாம் ஆண்டவர் இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க வருகிற போது அந்த தண்டனை என்ன தெரியுமா? ஆக்கினைன்னு சொன்னா வார்த்தை ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் விரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை தாங்கிக்கிட மாட்டோம். அதை குறித்து பிரசங்கம் பண்ண ஒரு பெரிய பிரசங்கம், பல செமினார் போட்டு பேசணும். அதுக்காக என்ன போட்டு, ஆமா, அது பழைய அந்த பரலோகம் நரகம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பெரிய ஒரு மீட்டிங் போட்டாதான், ஒரு நாள் முழுவதும் சாப்பாடுலாம் போட்டு எடுத்து போட்டாதான் நரகத்தையும் பரலோகத்தையும் குறித்து தெளிவா பேச முடியும். இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் அந்த ஆக்கினைக்குள் தீர்க்க கூடாதபடி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? ஆக்கினைக்குள்ள தீர்க்க கூடாதபடி நம்ம என்ன செய்யணும்? யோப்பா பட்டணத்திலே தொற்காலும் அப்படிதான் நன்மை செய்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அந்த 37வது வசனத்தை படிங்கம்மா. எது? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிங்க. அங்கே முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் தர்மம் செய்கிறவர்களாகவும் இருந்தாங்க. இப்ப 37வது வசனத்தில் அந்த தொற்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே 37 9:37 ஸ்கிரீன்ல இருக்கு, பார்த்து படிங்க. ஆமென். அந்நாட்களிலே அவள்
வியாதிப்பட்டு யார் என்னால் தொற்காள் வியாதிப்பட்டு என்ன செய்துட்டாங்க? மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி, நல்லா சொல்லியிருக்கு, அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். ஆமா, மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, குளிப்பாட்டி என்ன ஆச்சு? அடுத்த சீன் என்ன தெரியுமா? தூக்கி குழியில வைக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு எல்லாமே. அல்லேலூயா. இப்பந்தான் இவ்வளவு நேரம் கத்துனியப்பா, நன்மை செய்தா பரலோகம் கிடைக்கும், அது கிடைக்கும், நல்லது கிடைக்கும். நல்லது செய்த அம்மா ஒண்ணு எப்படி கிடக்கு? மரித்து போய்விட்டதே. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிற போது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த சகோதரி மரித்து போனவர்கள் தான், மரித்து போயிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு வியாதி வந்தது, அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு அந்த சகோதரி நன்மை செய்ததினாலே பேதுரு லித்தா பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறார். சில ஆட்களை சொல்லி அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை தொடர்ந்து படிச்சிருங்கம்மா. அடுத்த வசனத்தை படிங்க. 38, 39 எல்லாம் படிங்க பாப்போம். யோபா பட்டணம் லித்தா ஊருக்கு சபீமான 39 படிங்க. 39 படிங்க. பேதுரு எழுந்து, நல்ல கவனிங்க, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அடுத்த வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப தொற்காள் இறந்து போனாங்க, தபித்தாள் இறந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அந்த அம்மா இறந்த பிறகும் பேதுரு அங்கே வந்து, தேவனுடைய மனிதன் அங்கே வந்து செய்த காரியம், தொற்காளே நீ என்ன செய், எழுந்திரு. மரித்த ஒரு சடலம் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ணப்பட போகிறது. அந்த சரீரத்தை பார்த்து பேதுரு சொல்லுகிறா, நீ எழுந்திருன்னு சொன்ன உடனே மரித்து போன அந்த தொற்காளனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி. இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டதனுடைய ஒரே தகுதி என்ன தெரியுமா? தொற்கால் நன்மை செய்தபடியினாலே. நன்மை செய்ய படியுங்க. நீங்கள் நன்மை செய்கிற போது உங்க வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சரீரத்தின் பலத்தை இழந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம், உங்களுக்கு இருந்த சில நன்மைகளை நீங்க இழந்திருக்கலாம், உங்கள் வேலையை இழந்திருக்கலாம், உங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம். எதையோ நீங்கள் திடீரென்று இழந்து போனீர்கள். இங்கே வியாதி வந்ததினாலே தன்னுடைய உயிரையே இழந்த ஒரு சகோதரி இன்றைக்கு ஒருவேளை வியாதி வந்தது நிமித்தம் உங்களுடைய வீட்டில் உள்ள சில செல்வாக்குகளை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸ்ல தோல்வி, ஏதோ உங்களுடைய பணத்தை இழந்திருக்கலாம், உங்கள் இடத்தை இழந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை, உங்களுக்கு ஆதாரமா இருந்த சில காரியத்தை இழந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்தவர்களா இருந்தால் இப்பொழுது கர்த்தர் ஆள் அனுப்புகிறார் உங்களுக்காக. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள். தொற்காலனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி சுற்றிலும் இருந்த விதவைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இந்த சகோதரி வாழுகிற போது எவ்வளவு நன்மை செய்தார்கள், ஆனால் இப்பொழுது மரித்து போய்விட்டார்களே, யார் எதை என்ன காரியத்தை செய்வது யார் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு பேதுருவை அனுப்பி அங்கே அந்த தொற்காலை எழுப்பினதை போல இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ளே மரித்து போய் கிடக்கிற சில காரியங்கள், உங்களுடைய நம்பிக்கை அற்று போய் கிடக்கிறதோ கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. திரும்ப கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க செய்தது ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை தெரியும், துணி தைக்கிற வேலை தெரியும். என்ன தைக்கிற வேலை தெரியும்? தொற்காலுக்கு தெரிந்த வேலை துணி தைக்கிற வேலை. அந்த துணிகளை தைத்து என்ன செய்வாங்களா தெரியுமா? ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கெல்லாம் தான தர்மமா கொண்டு கொடுப்பாங்களாம். அது மாத்திரமல்ல, அந்த துணிகளை தைத்து வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிற காசை கொண்டு என்ன கொடுப்பாங்களா தெரியுமா? இல்லாதவர்களுக்கு கொடுப்பாங்களா. ஒரு அல்லேலூயா. இதுதான் அவர்கள் செய்த நன்மை. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்கள், எத்தனையோ மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து தனக்கும் என்றும் எதிர்பார்க்காதபடி அநேக பிள்ளைகளுக்கு நன்மை செய்தபடினாலே. ஆமா, தெரசாங்கிற ஒரு அம்மாவை குறித்து நல்லா நமக்கு தெரியும். ஆமா, அவங்களுடைய பெயர் ஆக்னஸ், அப்படிதானே? ஆமா, அன்னை தெரசான்னு சொல்லுவாங்க. அவர்கள் செய்த அந்த நன்மை இன்றைக்கும் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. திண்டிவனம் பகுதியிலே டாக்டராக பணியாற்றினவர் தான் டாக்டர் ஜான் ஸ்கேட்டர்.
அவர் பணி செய்த மிஷனரியாக, மருத்துவ மிஷனரியாக வந்து பணி செய்தார். அவர் பணி செய்த காலத்திலே அவருடைய மனைவியும் அவருமாக பணி செய்திருக்கிறாங்க. அவருடைய மனைவி திடீர்னு பலவீனமானதுனால வெளிநாட்டில் இருந்த அவருடைய மகள் அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேர் ஐடா ஸ்கேடர், நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய தாயாரை பார்க்கிறதற்காக வந்த அந்த நாளிலே கொஞ்ச நாள் அந்த ஜனங்களோடு பழகி இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் இவர்கள் மருத்துவ மிஷனரியாக வந்தவர்கள் அல்லவா, மிஷனரிக்கு மகா அல்லவா, அவர்களை குறித்து மிஷியம்மா மிஷியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஐடா ஸ்கேடரை மிஷியம்மானா அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு மகள். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை பெய்தது, இடி மின்னல்கள். அந்த மின்னல் வெளிச்சத்தோடு அந்த மழையோடு அந்த கதவு தட்டப்படுகிறது. இரவு நேரம், நள்ளிரவு நேரம் ஜான் ஸ்கேடருடைய வீடு தட்டப்படுகிறது. இந்த மிஸ்ஸி அம்மா ஐடா ஸ்கேடர் கதவை திறக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு மருத்துவர் சொல்ல, என் மகள் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளுக்கு பிரசவம் பார்க்கணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மிஸ்ஸியம்மா சொன்னாங்களா, நான் அப்பாவை கூப்பிடுறேன். இல்லைம்மா நீங்கள் வந்து பிரசவம் பாருங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா டாக்டர் மகால்ல டாக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து கேட்டாங்க. நான் டாக்டருக்கு படிக்கலை, நான் அந்த பணியை செய்யக்கூடாது, அப்பா தொங்கிட்டு இருக்கிறாங்க, அப்பாவை நான் தட்டி எழுப்பி கூட்டு வரேன், அப்பா செய்வாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நின்றவர்கள் எல்லாம் சொன்னாங்களா, இல்லை எங்களுடைய சம்பிரதாயத்தின்படி ஒரு பெண்ணுக்கு ஆண் என்ன செய்யக்கூடாது, பிரசவம் பார்க்கக்கூடாது, தீட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட, இல்லைம்மா பரவாயில்ல டாக்டர் அப்பா நல்ல கை தேர்ந்தவர் தான், அவர் நல்ல உதவி செய்ய. நோ நோ நோ, இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, பிரசவம் பார்க்கக்கூடாதம்மா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அங்கே ஆள் நடமாடுகிற சத்தம் கேட்ட உடனே இந்த மிஸ்ஸி அம்மா ஐடா ஸ்கேடர் கதவை திறந்து பார்க்குறாங்க. ஒரு பெண்ணை இறந்து போன நிலைமையிலே அவர்கள் எல்லாரும் பலரமாக சேர்ந்து சுமந்து வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தார்களாம். இந்த சகோதரி கேட்டிருக்காங்க, இது யாருன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கதவை தட்டினாங்கல்ல, ஒரு சகோதரிக்கு பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி. அவங்க பிரசவ நேரத்தில் பிள்ளையும் மரித்து போச்சு, தாயும் மரித்து போச்சு. அந்த சடலத்தை தான் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு உடனே மிஸ்ஸி அம்மாவினுடைய உள்ளம் உடைய ஆரம்பித்தது. ஆண்டவரிடத்துல சொன்னாங்கள், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து என் கண் முன்பாக இப்படி ஒரு மகள் மரித்து போனதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்துல நான் உமக்கு எவ்வளவோ உண்மையா இருந்திருக்கேன், உம்முடைய வேத வசனத்தை படிச்சிருக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன். ஆனா என்னிடத்துல இன்னும் ஒரு காரியம் இருக்கு. இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு நான் என்னிடத்துல அந்த டாக்டர் பணி இல்லாததுனாலதான் நன்மை செய்ய முடியல. அதனால உடனே அர்ப்பணிச்சாங்களா என்ன தெரியுமா, அமெரிக்க தேசத்திற்கு நான் போவேன், அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் போய் சேர்ந்து அந்த மருத்துவ படிப்பை அவர்கள் முழுமையாக படித்து முடித்து அவர்கள் சொன்னாங்களா, நீ நல்ல ஒரு ஸ்டூடெண்டா தேறி இருக்க, நல்ல வேலை செய்யலாம்னு சொல்லும்போது சொன்னாங்களா, இல்லை நான் ஊழியம் செய்ய போகிறேன், மிஷனரியாக போறேன், அதுவும் இந்திய தேசத்திற்கே நான் போறேன். அதிலும் என் கண் முன்பாக மரித்த அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல போய் ஜனங்களுக்காக இனி ஒரு காரியம் நடக்க கூடாது. அன்றைக்கு அர்ப்பணித்தாங்க, நன்மை செய்வதற்காக புறப்பட்டார்கள் இந்திய தேசத்திற்கு. அப்பொழுது அங்கே திண்டிவனத்தில் இருந்து அந்த ஜான் ஸ்கேட்டர் வெள்ளூருக்கு வந்து விட்டார். அவர் ஊழியம் அந்த வெள்ளூர் பகுதியில் ஊழியம் செய்ததினாலே அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அதற்கு பிறகு தகப்பனாரும் தாயாரும் மரித்த நிலைமையிலே இந்த ஜான் ஸ்கேட்டர் ஊழியத்தை தான் அவர்கள் துவங்கினார்கள். என்ன தெரியுமா, அந்த வெள்ளூரிலே செவிலியர்களை உருவாக்க வேண்டும், அநேக மருத்துவச்சிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு என்று ஒரு கல்லூரி ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. அத்தனை பேருக்கும் இலவசமாக பணி செய்ய வேண்டும். என்னால் முடிந்த காரியம். இந்த அருமையான ஐடா ஸ்கேடர் அவர்கள் புறப்படுகிற போது அங்கே ஷால் என்கிற ஒரு மனிதர் $10,000 இந்த அம்மாட்ட இந்த சகோதரிட்ட கொடுத்து அனுப்புனாங்களா. ஏம்மா நீ ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றா, என்கிட்ட இருக்க இந்த இதை தார, எனக்கு வேற யாரும் கிடையாது, ஊழியத்துக்கு தார $10,000 அன்றைக்கு அதை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளூரிலே ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் அன்றைக்கு செய்த அந்த நன்மையான தியாகம் இன்றைக்கும் அந்த வெள்ளூரிலே அந்த மருத்துவமனை உலகம் போற்றப்படுகிற அளவுக்கு, உலகமே நன்மை பெறுகிற அளவுக்கு தேவன் அதை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சகோதரி தன்னை அர்ப்பணித்தது. கரங்களை தட்டி ஆண்டவரே இப்படிப்பட்ட மிஷனரிகள் மூலமாக எங்களுடைய இந்த நிலத்திலே எங்கள் பகுதியிலே நீர் விதைத்த ஏராளமான விதைகள் உண்டையா. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு நாள் அந்த
ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன், சந்தோஷப்பட்டேன். காலையில 8 மணிக்கு எல்லா ஃப்ளோர்லயும் ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல மருத்துவர்களும் அங்கே செவிலியர்களும் செபிக்கிற ஜெப சத்தம் எல்லா இடத்திலும் கேட்கும். நான் ஒரு நாள் போகும்போது அங்கே பாடின பாடல் என்னுடைய இருதயத்திற்கே ஒரு ஆறுதலா இருந்தது. நான் நினைச்சேன், இவ்வளவு ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற நமக்கே இவ்வளவு ஆறுதல் என்று சொன்னால், இத்தனை ஜனங்களுக்கு மொழி தெரியாதவர்கள் வந்திருக்கிறாங்க. யாரு ஹிந்தியில, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, என்னென்ன மொழியிலெல்லாம் பேசப்பட வேண்டுமோ இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. அங்கே டோக்கன் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன் உண்டு, நீங்க போனா தெரியும். அந்த ஸ்கிரீன்ல கொஞ்ச நேரம் டோக்கன் ஓடும், அடுத்தால கொஞ்ச நேரம் அடுத்த ஸ்லைடு என்ன தெரியுமா, ஆங்கிலத்துல வசனம் வரும், தமிழில வசனங்கள் வரும், ஹிந்தியில வசனங்கள் வரும். அதை படித்துட்டு அங்க கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இயேசுனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஐடாஸ் கேடரனுட் செய்த நன்மை இன்றைக்கும் அது ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 90 வயதில் மரித்தார்கள், மரித்தாலும் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். நம்மளால முடிஞ்ச நன்மையை மற்றவர்களுக்கு செய்வோம். ஐயா, இந்த உலகத்தில் வேற என்ன வாழ்க்கை, என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம்? மற்றவர்களை பார்த்து நான் தான் வந்து வரும், என்னுடைய வந்து நிற்கிற போதே சொல்றேன், ஒருத்தங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு சிரிச்சாலே போதும், அது அவர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய சமாதானம், ஆறுதல். அல்லேலூயா. சிலர்லாம் வருவாங்க அப்படியே, ஆமா பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அது கூட சிலருக்கு மனவேதனைப்பட்டு, அநேகருக்கு அது கூட வேதனையா இருந்துட்டு போயிடும். அதனால எல்லாரிடத்திலும் முடிந்த அளவில் சிறிய உதவியோ பெரிய உதவியோ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தகுதியை உதவியாக பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. துரிதமாக பேச வேண்டும், அநேக காரியத்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக இன்னும் உள்ள காரியங்களை ஆண்டவர் நமக்கோடு பேச போகிறார். முதலாவது ஒரு பட்டணத்தாளின் சாட்சி, ரெண்டாவது ஒரு பட்டாளத்தானின் சாட்சி. யாரு? பட்டாளம். பட்டாளம்னு சொன்னா என்ன? ஆர்மி. ஆமா, தேசத்தினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறவர்கள், இராணுவ பணியாளர்கள், அவர்களை தான் பட்டாளத்தாருன்னு சொல்லுவாங்க. இது பட்டணத்தாள் யாருன்னா யாரு? தொற்காள். இப்ப பட்டாளத்தாரை நம்ம பார்க்க போகிறோம். யார் அவர்? வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:1 ஒரு பட்டாளக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அடுத்த வசனத்தையும் படியுங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. இவரும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி. ஒருவேளை தர்மங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, இதை நம்ம ஏற்கனவே பேசிவிட்டபடினாலே இவரிடத்தில் இருந்த சாட்சி என்ன தெரியுமா? குடும்பத்தாரோடு ஒரு சாட்சியாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. என்ன சாட்சி? ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகின்றார். இவருடைய சாட்சி என்ன தெரியுமா? ஜெபிக்கிற மனிதன். நன்றாய் கவனிக்க வேண்டும். இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ரோம பட்டாளத்திலே படை வீரராய் இருந்தவர், யூதன் அல்ல. ஆனால் பக்தி இருந்தது, கடவுள் பக்தி இருந்தது. அந்த கடவுள் யார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். தெரியுமா, இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம சபைக்கு வந்து ஆராதிக்கிறோம், ஆனா வெளியே இருக்கிற நிறைய பேர் என்ன எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்குள்ளே கடவுள் பக்தி இருக்கிறது, கடவுளை ஆராதிப்பார்கள், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன பட்டிருக்க மாட்டாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, இயேசு பற்றி அறிஞ்சிருப்பாங்க, கடவுளை பற்றி தெரியும். இவரிடத்துல அவங்க தான் சில என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய ஆலயத்தில் பக்கத்துல போறவங்களை நான் பார்த்தா தெரியும். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க? பக்தியோடு அப்படியே வணங்கிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட அநேகர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள், அன்றைக்கு இருந்தாங்க. இவருக்குள்ளே கடவுள் யெகோவா தேவன் நல்ல தேவன், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நம்பி அவரை வணங்கினான். அவரிடத்திலே ஜெபம் பண்ணான். எப்படி தெரியுமா? வீட்டாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்போ ஜபத்திலே ஒரு சாட்சி, ஜபம் பண்ணுகிறதிலே ஒரு சாட்சி உள்ள மனிதனா இருந்தால், அது மாத்திரமல்ல அவனுடைய சாட்சி யூத மக்களுக்கு மத்தியிலே எப்படி இருந்தது? 22வது வசனத்தை படிங்க. 10:22. அப்போஸ்தலர் 10:22 படியுங்கள். அதற்கு அவர்கள் கொர்நேலியுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும், நல்ல கவனிங்க, யூத ஜனங்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. போதும். கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி என்ன சாட்சி? யூத ஜனங்கள் எல்லாராலும் எப்படிப்பட்டவர்னு சொல்லப்பட்டாரா? இவரு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நம்ம வீட்டில் வந்து நம்ம மனைவிட்ட உங்க புருஷன் எப்படின்னு சொன்னா, அவர் நல்லவர் தான் சிஸ்டர். எப்படி? ஆமா, இழுப்பாங்க. அவரு நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன உண்டு. ஆமா, புருஷங்கிட்ட வந்து மனைவியை குறித்து சொன்னா சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவா தான் அப்படின்னு அப்படி பேசி இழுத்து சொல்லுவாங்க. சில நேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வீடே என்ன செய்யும், அவ்வளவுதான் காலி. அப்படிப்பட்ட சாட்சிகள் இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா, ஒரு திடமனதோடு நம்மளை குறித்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு சாட்சிகள் அற்று போய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறோமோ? வேதம் தெளிவாய் சொல்ல, யூதர்கள் எல்லாரிலும் தன் வீட்டாருக்குள்ளும் சாட்சி, யூதர்களுக்குள்ளும் சாட்சி. அல்லேலூயா. அதான் சொல்ல, எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, தேசத்தின் கடைசி பரியந்தம் சாட்சி. இந்த கொர்நேலியு ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவராய் இருந்த போதிலும் இத்தனை சாட்சி உள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இவர் காண்பித்த சாட்சியையும் இவர் செய்த ஜெபத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். பேதுருவை அங்கே கொர்நேலியுனுடைய வீட்டிற்கு அனுப்பி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொர்நேலியு மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற போது ஆண்டவர் உங்களை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதனாலே இன்றைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? கொர்நேலியுனுடைய குடும்பம் உங்களுக்கும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. எனக்கு வேத புஸ்தகத்துல 2 குடும்பத்தை நான் அடிக்கடி குடும்ப ஆராதனைகளிலே பேசுவேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குடும்பம் ஒன்று உண்டு சொன்னால் அது ஈசாக்கினுடைய குடும்பம். ஈசாக்கினுடைய குடும்பம் அவ்வளவு கண்ணியமான குடும்பம். ஏன்னா ஈசாக்குக்கு தான் அந்த காலகட்டத்தில் ஒரு மனைவி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்கினுடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கொர்நேலியுனுடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதி குடும்பமா ஜெபம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சொல்ல, குடும்பமா தான தர்மம் பண்ணுவாங்களா? அப்படின்னா அந்த தகப்பனுக்கிட்ட இருந்த அந்த குணத்தை, சாட்சியை பிள்ளைகளும் பார்த்திருக்கிறாங்க, மனைவியும் பார்த்திருக்கிறாங்க. எங்க அப்பா இவ்வளவு சாட்சியா இருக்கும்போது அப்பாவுக்கு பின்னாடி என்ன செய்யணும், நம்மளும் போகணும் அப்படின்னு சொன்ன ஒரு வீட்டின் தகப்பன், தலைவன். இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா, இந்த பொறுப்புகள் அம்மா மேல போட்டுட்டு ஜெபமா என் மனைவி நல்லா பண்ணுவா, என் பிள்ளைகளுக்காக மனைவி நல்லா ஜெபம் பண்ணா, அங்க தூக்கி போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆண்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்க காரியம், ஒவ்வொருவரும் கொர்நேலியுவாக மாறுகிற போது ஒவ்வொரு குடும்பமும் சாட்சி பெற்ற குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதான் பேரு குடும்பத்துக்கு யாரு? தலைவன். குடும்பத்து தலைவன் குடும்பத்தின் தலைவனா இருக்கணும், குடும்பத்துக்கு தலைவலியா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, குடும்பத்தின் தலைவன் தலைவரா இருக்கும் போது குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆண்டவர் அப்படி சபைக்கு எப்படி கிறிஸ்து தலைவரோ அதே போல குடும்பத்திற்கு ஆண்டவர் தகப்பனை கொடுத்துற. இன்னைக்கு தலைவன் சொன்ன எல்லாம் ஒரு போஸ்ட், நீ அதை செய், நீ இதை செய், நீ ஆர்டர் போட்டுட்டு போகிற தலைவன் அல்ல, அனுசரித்து போகிற தலைவனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தலைவன் என்று சொன்னால் ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறவர் அல்ல, குடும்பத்தோடு அனுசரித்து குடும்பத்தின் காரியங்களை விசாரித்து குடும்பத்திற்கு தேவையான காரியத்திற்காக திறப்பிலை நின்று ஜெபிக்கிற புருஷனாய் மாறணும். அப்படிப்பட்ட புருஷனுடைய சாட்சி என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷனுடைய குடும்பம் எப்படி சொல்லுமாம்? சொல்லுங்க. 24 யோசுவா 24:15 படிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் கடைசி வரி படிங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாரை சேவிப்போம்? ஒரு குடும்ப தலைவன் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். அதனால சகோதரிமாரில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, எங்க விசுவாச குடும்பத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா குடும்ப தலைவர்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். குடும்ப தலைவன் ஜெபிக்கிறவனா மாறணும். அம்மாமார் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஓகே, அவங்க ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா அதை விட பவர் எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், குடும்ப ஆண் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அந்த குடும்பத்தில் பல மடங்கு ஆசீர்வாதம் இறங்கும். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமனுடைய ஜெபம் ஆபிரகாமனுடைய சந்ததியை உயர்த்தினது. ஈசாக்கினுடைய ஜெபம் ஈசாக்கினுடைய விதைத்த விதைகளை பெருக பண்ணினது. யாக்கோபனுடைய ஜெபம் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணினது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய தலைவர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறும். கரங்களை தட்டி கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அதான் சொல்லிக்கு புருஷர்கள் எப்படி ஜெபம் பண்ணணுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 2:8.
அன்றியும் புருஷர்கள் கோபமோ தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நான் கொஞ்சம் சொல்றேன், அப்பொழுது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது உங்களுடைய வீட்டின் தரித்திரங்கள் மாறும். அப்பொழுது உங்களுடைய வீட்டினுடைய தேவைகள் மாறும். அப்படிப்பட்ட ஜபிக்கிற புருஷனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு அது பரலோகத்தில் நீதியாய் சொல்லப்படும். அல்லேலூயா. ஜபிங்க. யாருகிட்டே தூக்கி போட்டுட்டு ஒதுங்கி போயிடாதுங்க. ஜபிக்கணும். ஜபித்து குடும்பத்தை கட்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம். நம்ம நினைக்கிறோம் நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை என்ன செய்துருவேன். நோ, உங்க சம்பாத்தியம் வீண், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வீண். ஒன்னே ஒண்ணு, ஜபம் பண்ணா போதும், கர்த்தர் உயர்த்துவார். அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல தூங்கிடக்கூடாது. சிலர் 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு என்ன செய்வாங்க. நோ 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 நோ, ஜபம் பண்ணுங்க, உழைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. செய்தி கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. போயிட்டே இருந்தா வெளியே இருக்க புருஷமாரெல்லாம் உள்ள வந்துருவாங்க போல இருக்கு. அதோட முடிச்சிடலாம். அப்போ ஜபிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட புருஷர்களை எழுப்பணும். அப்போ புருஷர்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணுமா? படிங்க. 1 பேதுரு படிங்க. 1 பேதுரு 3:1-2 படிங்க. அந்த புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டு ஜபிக்கிறவர்களா மாறணும்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது, நல்ல கவனிங்க, யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அதுக்கு சொல்ல திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமலா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவர்கள் போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நானும் சில விஷயத்துல சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் என் மனைவியினுடைய நடக்கை பார்த்து வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் என் வாழ்க்கையில நிறைய காரியம் என் மனைவியினுடைய நடக்கை பார்த்து நான் திருந்திருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப நீட்டா இருப்பாங்க, ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, ரொம்ப அழகா எல்லாத்தையும் அழகா செய்து தருவாங்க. கொரோனால அடிபட்டு கிடந்து எனக்கு பேச தெரிஞ்சவொடனே என் மனைவியை தான் சொன்னேன், எம்மா நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னா நான் கேட்கல, வந்து விழுந்து கிடக்கிறேன், நான் இனி சரியாயிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நம்ம மனைவியினுடைய இப்பதான் அவங்க சிரிப்பு வருது, சந்தோஷம் வருது. ஆமா, நம்ம அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா நம்ம நடக்கை அவர்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டில் ஆக்கி போடாம வந்து உபவாசம் உட்கார்ந்துருந்தா அவர் பாவம், அவர் கஷ்டப்படுவார். அப்ப வீட்டில் அவருக்கு செய்ய வேண்டியது செய்துட்டு வந்து உபவாசம் இருந்தால் அவர் ரட்சிக்கப்படுவார். என் மனைவி எங்க போனாலும் எனக்குள்ள கடமையை செய்துட்டு தான் என்ன செய்வாரு, போவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவர்கிட்ட 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டு இங்க வந்து அந்நிய பாஷை பேசினா அவர் என்ன செய்ய மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்க சிஸ்டர் உங்க அம்மா அங்க என்ன பரிசுத்த ஆவியில நிரம்புவாங்க. அவர் சொல்ல, அவளுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தெரியாதா, இவ்வளவு நேரம் வீட்டுல நடந்த சீரு தெரியாதா, ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அப்போ கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய வீட்டில் உள்ள அத்தனை பேர், புருஷர்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அந்த சாட்சி அவர்களை வேறு மனுஷர்களாக மாற்றும். அல்லேலூயா. பட்டாளத்தானின் சாட்சி அந்த கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட சாட்சியா இருந்ததுனால இன்றைக்கும் அந்த சாட்சியின் நிமித்தம் அநேக குடும்பங்கள் ரட்சிப்புகளை நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு மனுஷனுடைய சாட்சி பட்டதாரியின் சாட்சி. அல்லேலூயா. முதலாவது என்ன சாட்சி? பட்டணத்தாளின் சாட்சி. 2வது பட்டாளத்தானின் சாட்சி. கடைசி பட்டதாரியின் சாட்சி. இந்த பட்டதாரி யாருன்னா அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22:3 படியுங்கள். அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராகியம் உள்ளவனாய் இருந்தேன். இப்போ ஒரு விடுகதை விடுறேன். அவன் யார்? அல்லேலூயா. ஆமென். விடுகதை நல்லா இருக்குல்ல? சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுங்க. இதை போட்டு நான் யூதன் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சீசு பிறந்தவன் அவன் யார்? யாரு? பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பவுல் ஒரு பெரிய பட்டதாரி. எங்க பட்டம் பெற்றவர்னா கமாலியேல் என்கிற ஒரு நல்ல வேத பண்டிதனிடத்திலே படித்து இறையியல் பட்டம் படித்த ஒரு பட்டதாரி. ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை நிருபங்கள் கடிதங்கள் எழுதுகிறதற்குள்ள ஞானமும் அறிவும் அவருக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் ஒரு பட்டதாரி. அதனால்தான் இவ்வளவு காரியங்களை எழுதியிருக்கிறார், ஞானமா எழுதியிருக்கிறார். அத்தனை எழுத்துகளும் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய 15வது வயதிலே a son of the law, அதாவது நீதி சட்டத்தின் மகன் என்கிற பட்டத்தை பெற்றவர் தான் இந்த பவுல். அதற்கு பிறகு வேத வல்லுநர்களிடத்திலே அநேக காரியத்தை கற்று தேறின ஒரு பட்டதாரி பவுல். இந்த பட்டதாரி பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்ட பிறகு இயேசுவுக்கு சாட்சியாய் மாறுகிறார். அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படியுங்க. அவர் சொன்ன சாட்சி 2 கொரிந்தியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நற்கந்தம் என்று சொன்னால் நறுமணம், வாசனை வீசுகிறவர்கள். யாருக்காக வாசனை வீசுகிறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து வாசனை மிகுந்தவர். அவரிடத்திலே அநேக கனி. அவர் வாழ்க்கையிலே ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினார். அவரிடத்திலிருந்து வாசனை, கிறிஸ்துவின் அன்பின் வாசனை, மகிமையான வாசனை, பரலோகத்தின் வாசனை. அங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்களும் கிறிஸ்துவின் வாசனைகளாயிருக்கிறோம், சாட்சிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எதை செய்தாரோ அதை நாங்களும் செய்கிற சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த வாசனை என்னிலிருந்து புறப்படுகிறதை போல உங்களிலும் இருந்து புறப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்ம நல்ல வாசனை உள்ளவர்களா இருக்கணும்னு விரும்புகிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். பர்ஃப்யூம்லாம் அடிப்போம்ல, எதுக்கு தெரியுமா? இதுல இருக்கிற அழுக்க மறைக்கிறதுக்கு, அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறீங்க அது ரொம்ப நம்மளை அது சுத்தமாக்காது. நம்ம கிட்ட இருக்கிற நாத்தத்தை அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சி வச்சிருக்கோம். அதுவும் சில பர்ஃப்யூம்லாம் ஒரு 1 hour தான், அதுக்கு மேல திரும்பவும் நம்மளை வெளி காட்டிடும். சில கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினீங்கன்னா வேணா ஒரு நாளைக்கு அது அவன் சொல்லுவான் 7000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு நாள் தாங்கும். ஒரு சின்ன டிராப் அடிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு விலை எவ்வளவு? அதெல்லாம் மறைக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் வாசனையோ நம்மை சுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அழுக்கு மாறி அதிலிருந்து வருகிற வாசனை தான் உண்மையான நிரந்தரமான வாசனை. அது எங்கிருந்து வருதுன்னா கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வருகிறது. அதை ஏன் நமக்கு தருகிறார்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் மணவாட்டிகளாய் மாற போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து மணவாளனாய் வருகிற போது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் ஒரு மனைவியை நெருங்குகிற போது அதற்குள்ள ஒரு வாசனை வர வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய உறவுகள் ஆசீர்வாதமான ஒரு உறவாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனைவி ஒரு கணவனை நெருங்கின போது அவரிடத்திலிருந்து ஒரு வாசனை வீசணும். அவர் நாற்றமுள்ளவராக இருந்தால் அவருடைய உறவுகளுக்குள்ளே பிரிவினைகள், பிளவுகள் தான் உண்டாகும். அந்த வாசனை கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். மணவாளனாகி அவர் மணவாட்டியாகி நம்மை சந்திக்க வருகிற போது, உபாகமத்தின் புஸ்தகத்தில் படிங்கம்மா, 4ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை படிக்கிற போது அங்கே வேதம் இப்படி சொல்லு. உபாகமம் 4:10வது வசனத்தையும் 11வது வசனத்தை படிங்க. சாரி, உன்னத பாட்டு, உபாகம் இல்ல, உன்னத பாட்டு. சாரி, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. உன்னத பாட்டு படிங்க, ஸ்கிரீன்ல பார்த்து படி. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது சகோதரியே, என் மணவாளியே. நல்ல கவனிங்க. கொஞ்சம் ஒரு புருஷன் ஒரு மனைவி, அதாவது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிய கொஞ்சினது போல இருக்கும் அந்த வசனம் அங்க இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. எவ்வளவு வாசனையா இருக்கிறது. என் மணவாளியே, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களில் வாசனை, உன் வஸ்திரத்திலிருந்து வீசுகிற வாசனை லீபனோனின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காதல் பண்றவங்க அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீ எப்படி இருக்கா தெரியுமா, இப்படி இருக்கா தெரியுமா, அப்படி இருக்கா, உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல தூர ஓடிடுவாங்க.
ஆனா இங்க அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ல, மணவாட்டியை மணவாளன் பார்க்க வருகிற போது அவர்கள் அந்த உன்னத பாட்டை படிக்கத்தான். அதை எப்படி படிக்கணும்னு தெரியுமா? அந்த உலகத்தை பார்த்து படிக்க கூடாது, உன்னத அனுபவத்தோடு படிக்கணும். அல்லேலூயா. ஒரு மணவாளன் என்பது கர்த்தர், ஆண்டவர், வரப்போகிற இயேசு. அவர் ஒரு மணவாட்டியை பார்த்து பேசுறாரு. உன் வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கிறது, நான் உன்னோடு வந்து உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அதே உன்னத பாட்டு 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மணவாட்டியினுடைய விரல்களின் வாசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 5வது அதிகாரத்தில் உன் கன்னம் எவ்வளவு வாசனையா இருக்கிறது தெரியுமா? 7வது அதிகாரத்தில் நீங்க போனீங்கன்னா உன் மூக்கினுடைய வாசனை எவ்வளவு பார்த்துட்டே போனீங்கன்னா உன் உதடு அப்படின்னு சொல்லி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை எவ்வளவு ரசிப்பாரோ அதே போல அந்த உன்னத பாட்டு ஆண்டவராகிய இயேசு மணவாட்டியாக நம்முடைய வாசனை நிமித்தமாய் நம்மை ரசித்து அவர் சொல்கிறார், உன்னை என் மணவாட்டியாய் நான் எடுத்து போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வாசனை எது நிமித்தமாய் தெரியுமா? நம் வாயிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷம் நம் வாயின் வாசனையாய் இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த மூக்கிலிருந்து விடுகிற மூச்சு கிறிஸ்துவாய் இருக்கட்டும். அல்லேலூயா. அந்த வாசனை அவர் முகர்ந்து பார்ப்பார். இந்த கண் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் பார்க்கிறதா இருந்தால் கண் வாசனையா இருக்கும். கை விரல்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்யட்டும், கர்த்தருடைய காரியத்தை எழுதட்டும், கர்த்தருக்காக செய்யட்டும். அந்த வாசனை உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் கர்த்தருக்கு வாசனையாய் ஒப்பு கொடுக்கிற போது, சுவிசேஷத்தை சொல்வதற்கு இயேசுவுக்காய் ஒப்பு கொடுக்கப்படுகிற போது இதனுடைய வாசனையை முகர்ந்து பார்க்கிற இயேசு, அல்லேலூயா, அவருக்கு நம்ம சாட்சியா இருப்போம். மணவாட்டி என்கிற சாட்சி, அதை தான் இந்த பட்டதாரி பவுல் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கர்த்தருக்கு நற்கந்தங்களாய் இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருப்பார் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரு பட்டணத்தாள், அவர்களுடைய குணம் என்ன தெரியுமா? நல்லது செய்கிற குணம். அல்லேலூயா. அவர்கள் நன்மை செய்தார்கள். ஒரு பட்டாளத்தான், அவன் நற்குணமுடையவன், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டான். ஒரு பட்டதாரி நற்கந்தம் உள்ள மனம் வீசுகிற ஒரு பட்டதாரி. மனம் வீசுகிற யார்? கிறிஸ்துவுக்காக. நம்ம வேற யாருக்காக மனம் வீசுகிறோம்னு சொல்லி நினைத்தா நடக்காது. கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களா இருக்கணும்னு சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைகளின்படி நான் இந்த யோப்பா பட்டணத்து தொற்காலை போல நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும். ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களுக்கு கூட நான் நல்லது செய்யணும்னு சொல்றவங்க ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இந்த ஜெபத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஒரு கொர்நேலியுனுடைய குடும்பத்தை போல என் குடும்பம் மாறணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கணும், நாங்கள் குடும்பமாய் நல்ல குணங்களுடையவர்களா இருக்கணும், எங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு பட்டதாரி பவுலை போல நற்கந்தம் வீசுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நாங்கள் மனம் வீசுகிற ஒரு குடும்பமா இருக்கணும். எங்க வீட்டை பார்க்குற, எங்க தெருவில் எங்க வீட்டை பார்க்குறவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் வாசனை எங்க வீட்டில இருந்து வெளியே போன. ஆண்டவரே, வீடு முழுவதும் வாசனையா இருக்கணும், கிறிஸ்துவின் வாசனை. எங்க வீட்டை பார்க்குறவங்க கிறிஸ்து இங்க இருக்கிறான்னு சொல்லணும். அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீங்க கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவருக்கு கொடுக்கிறவர்கள் யாரும் குறைந்து போனதல்ல. நீங்கள் சம்பாதித்து அதனுடைய பலனுடைய ஒரு பகுதியை நன்றி காணிக்கையாக, தசம பாகமாக இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது நிமித்தமாய் கர்த்தர் இன்னும் உங்களை பெருக பண்ணுவார். ஈசாக்கை பெருக பண்ணின ஆண்டவர், யாக்கோபை ஆபிரகாமை பெருக பண்ணின ஆண்டவர் நம்மையும் பெருக பண்ணுவார். கர்த்தருக்காக கொடுப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியை எடுத்து பயன்படுத்துவார். பாடல் பாடும்போது கர்த்தருடைய காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்காய் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுவாழ்வு தந்தீரே என் இயேசுவே, மனதெல்லாம் நீர்தானையா. மறுவாழ்வு தந்தீரே என் இயேசுவே, மனதெல்லாம் நீர்
நீர்தானையா. மகிழோடு ஆராதிப்பேன் உம் நாமத்தை, உயர்த்தி நன்றி சொல்லுவேன். மகிழோடு ஆராதிப்பேன் உம் நாமத்தை, உயர்த்தி நன்றி சொல்லுவேன். நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பும் தேவனும் நீரே. நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பும் தேவனும் நீரே. நிறைவாழ்வு தந்தேரே என் நேசரே, நினைவெல்லாம் நீர்தானையா. நிறைவாழ்வு தந்தேரே என் நேசரே, நினைவெல்லாம் நீர்தானையா. நீர் செய்த நன்மைகளை நினைத்திடுவேன், நித்தமும் நன்றி சொல்லுவேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்திடுவேன், நித்தமும் நன்றி சொல்லுவேன். நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பும் தேவனும் நீரே. நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பும் தேவனும் நீரே. ஆராதனை நிறைவு பகுதிக்குள்ளே வந்திருக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட வார்த்தைகளின்படியும் இந்த ஆராதனையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளின்படியும் ஆண்டவர் நம்மை விடுவித்து அனுப்பும்படியாய், நம்மை சுகப்படுத்தி அனுப்பும்படியாய், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அனுப்பும்படி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையிலே கொடுத்ததற்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த இடத்துல ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட்டதற்கான எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிறது. ஹல்லேலூயா. இயேசு வியாதியை விலக்குகிறவர். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். ஆமே. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிற போது, வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய பகுதியில் கைகளை நீங்கள் வைத்து ஜெபம் பண்ணுகிற போது, அல்லது வியாதியை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுகிற போது, இந்த வேளையிலே வியாதி உங்களை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு சுகமாக்குகிறார். ஆமென். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. எந்த பிரச்சனை யாருக்கு எந்த இடத்துல இருந்தாலும், ஆமென், மரண படுக்கையில் இருக்கலாம், ஆமென், கட்டி வேதனைகள் உங்களை பலப்படுத்துகிறதோ, கண்களில் இருக்கிற பிரச்சனைகள், தல பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடல் வியாதிகள், சரீரத்தில் எந்தெந்த இடத்துல சரும பிரச்சனைகள், ஆமென், அலர்ஜி, சிலருடைய வாழ்க்கையில ஒரு ஆமென் அலர்ஜி இருந்துட்டு இருக்குது, கர்த்தர் சுகமாக்குகிறார். இயேசு சுகமாக்குகிறார். உங்க வயிற்றில் இருக்கிற சில பிரச்சனைக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதுல ஒரு சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. உங்க காது பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், பல்களில் இருக்கிற பிரச்சனைகள், கேன்சர் வியாதிகள், கடின வியாதிகள், எலும்பில் இருக்கிற பிரச்சனைகள், முதுகுத்தண்டு பிரச்சனைகள், எதுவா இருந்தாலும் இயேசு சுகமாக்குகிறார். இயேசு சுகமாக்குகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து நீங்க போகும்போது விடுதலையோடு போறீங்க. உங்க குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சந்திங்க. படிப்பா இருக்கலாம், அப்படியே குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளை அனுபவங்கள், பிள்ளை பாக்கியங்களா இருக்கலாம், அப்படியே வேலையினுடைய உயர்வா இருக்கலாம், வீடு கட்டுகிற வேண்டும் என்று சொல்லி, வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்யறவங்க ஜெபம் பண்ணுங்க. தினமும் வேலைக்கு போறவங்க, அலுவலக வேலை செய்யறவங்க, அன்றாட வேலை செய்யறவங்க, உங்க பிசினஸ்ல இருக்கிற தலைவர்கள் மாறட்டும். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கனப்படுத்துகிறார். உங்க வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சரியான வருமானங்கள் இல்லை, இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ரிசீவ் பண்ணுங்க. சிலர் அழுது கொண்டிருக்கிறீங்க, என்ன வேதனையோ அந்த வேதனையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். இயேசு சுகமாக்குகிறவர். இயேசு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறவர். அவர் இப்பொழுதே உங்கள் தேவைகளை சந்தித்து, ஓ இதோ இந்த நேரத்தில் கர்த்தர் பிரத்யட்சமாய் உங்களோடு பேசி உங்கள் கண்ணீரை ஆமென் துடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். விடுதலையை பெற்றுக்கொண்டவங்க உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இருப்போம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாட்சிகளாய் இருப்போம்.
நன்மை செய்வோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நாங்கள் நன்மை செய்வோம் அப்பா. குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறவங்களா இருப்போம் ஆண்டவரே. குடும்பமாக நாங்கள் சாட்சியா இருப்போம் ஆண்டவரே. ஒரு நற்கந்தமாக இருப்பேன் ஆண்டவரே. என்னிலிருந்து கிறிஸ்து மனமாக வீசப்பட வேண்டும். என்னை முகர்ந்து பார்க்கிற போது ஆமென், என்னிலே கிறிஸ்து வாசனையாக வீசப்பட வேண்டும். அன்புள்ள ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பு. இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதியும் கனத்தை மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானமாய் போங்க, சந்தோஷமாய் திரும்ப வாருங்க. இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமென், ஆமென். Thank you.